Gospel Vibes podcast. இன்னைக்கு இந்த வீடியோல சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. Today is a special episode. We have a special guest. எல்லா வீடியோலுமே ஸ்பெஷல் கெஸ்ட் தான், பட் டுடே இஸ் வெரி ஸ்பெஷல். பர்சனலி இங்கே பார்க்குற எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ டுடே we have Reverend Dr. E. Sam Daniel with us today. Welcome, Pastor. Thank you so much for coming. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், ரொம்ப நன்றி. எனக்கும் இதில் வந்து பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாஸ்டர், உங்களை பற்றி தெரியாத பேர் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. நான் ஒரு சின்ன ஒரு குக்கிராமத்தில் தான் நான் இருந்தேன். நான் ரொம்ப ஒரு ஹிந்து ஃபேமிலியில் பிறந்து கொஞ்சம் வைராக்கியமாக அந்த காரியங்களில் நான் வளர்க்கப்பட்டேன் என்பதை காட்டிலும் அந்த காரியத்தில் நான் ரொம்ப ஈடுபாடோடு கூட நான் இருந்தது உண்டு. பிறகு தேவனுடைய பெரிய கிருபையும் இரக்கமும் அருமையான எங்களுடைய ஊழியர் பாஸ்டர் ஜான் வெஸ்லி அவங்க மூலமாக சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும், அடுத்தது நான் அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பிறகு பாஸ்டர் ஜான் பால்ராஜ் ஐயா அவங்க மூலமாக இந்த வேத வசனத்தை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இப்படி தான் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருவதற்கு தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டினார். ஸோ நைஸ் டு ஹியர் பாஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வந்தீங்க அப்படின்னு. ஸோ ஹிந்து ஃபேமிலியில் இருக்கும்போது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருந்தது? பிகாஸ் வந்து ஒரு பாஸ்டர்ஸும் கேட்கும்போது தே ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ யூ ஹேவ் அ ஸ்பெசிஃபிக் ஸ்டோரி, உங்களுக்கு இருக்கும், தனிப்பட்ட கதை இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரியை மட்டும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். பொதுவாகவே ரொம்ப சின்ன வயதிலிருந்து கொஞ்சம் தெய்வ பக்தி எனக்கு கொஞ்சம் உண்டு. அந்த ஊருங்களில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தின்படியே நானும் அந்த பக்தியோடு கூட நான் வளர்ந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டு படிக்கும்போது ஒரு விரதம் இருக்கக்கூட நான் ஆரம்பித்தேன். ஏன்னா அவ்வளோ அது குறித்த ஒரு வைராக்கியம் எனக்கு. வெள்ளிக்கிழமை ஆனால் விரதம் இருப்பேன். அந்த விரதம் என்பது மௌன விரதம். நான் யாரிடத்துலையும் பேச மாட்டேன். காலையில் 6 மணிக்கு அந்த விரதத்தை ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணிக்கு தான் அந்த விரதத்தை முடிப்பேன். அப்படின்னா நான் யாரிடத்துலையும் பேச மாட்டேன். இந்த அளவிற்கு அதன் மேலே எனக்கு ஒரு ஈடுபாடும் அது மேலே ஒரு நல்ல ஒரு வைராக்கியமாக நான் வளர்ந்தேன். என்னை நானே அந்த பக்திக்குள்ளாக ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் அவ்வளோ தூரம் எனக்கு ஒரு அடுத்தது பக்கத்தில் இருக்கிற அந்த கோயில்களுக்கு நான் போவது உண்டு, நான் வழிபடுவது உண்டு. ஒவ்வொரு நியூ இயர் புது வருஷங்களில் அப்படிலாம் கோயிலுக்கு போய் கொஞ்சம் பக்தியாகவே நான் என்னை நானே பக்தியாக வளர்ப்பதற்கான சூழ்நிலையை நான் ஏற்படுத்தி கொண்டேன். நான் வைராக்கியமாக தான் நான் இருந்தேன் அதில். ஸோ உங்களோட ஃபேமிலியும் அப்படிதான்? எங்கள் ஃபேமிலி அப்படி தான். என்னுடைய அப்பாவும் கொஞ்சம் அந்த சாமிகளுக்கு கற்பூரம் ஏற்றுறது, இவர் சில நேரங்களில் பாட்டு பாடுவது, இப்படிப்பட்ட காரியங்களில் அப்படி அவரும் தீவிரமாக இருந்ததுனால அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ நானும் அப்படி கூட போகும்போது இந்த காரியங்கள் எனக்கும் வரும். ஸோ அதுல இருந்து உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும்ல பாஸ்டர்? ஆமாம். ஸோ ஆண்டவர் உண்மையான தெய்வம் அப்படின்னு நீங்க கண்டிருப்பீங்களே. ஸோ வாட் இஸ் யுவர் டர்னிங் பாயிண்ட் பாஸ்டர்? அதற்கு காரணம் என்னுடைய அம்மா தான். அம்மா வந்து கொஞ்சம் சிக்காக இருந்தாங்க. ஒரு ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகள் வந்து அவங்க ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க. அப்போ நிறைய கோயில்களுக்கும் மற்றபடி நிறைய எங்கெல்லாம் யாராவது சொல்லுவாங்க, அந்த மந்திரக்காரெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போனால் இது சரியாயிடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் நாங்கள் போனோம். ஆனால் அதெல்லாம் அது சரிப்பட்ட மாதிரியே தெரியல. அதுலேருந்து ஒரு விடுதலை ஆன மாதிரியே தெரியல. நாங்களும் கொஞ்சம் ரொம்ப மிடில் ஃபேமிலின்றதுனால நிறைய கடன்கள் அது நிமித்தம் நிறைய இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பகுதியில் அம்மா ரொம்ப சிக்காக இருக்கும்போது இப்போ பாஸ்டர் ஜான் வெஸ்லின்னு சொன்னோன்னே அவர் தான் அந்த முதல் இந்த கிராமத்துக்குள்ளே வந்தாங்க. வரும்பொழுது இவங்க படுகிற கஷ்டத்தை பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்னாங்க. அப்போல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அப்படி ஜெபம் பண்ணாங்க. அதில் இருந்து தொடர்ச்சியாக அவங்க வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்காக ஜெபிக்க அப்போ தேவன் வந்து ஒரு விடுதலையை கொடுப்பதற்கும் அதன் மூலமாய் சத்தியத்தை அறிந்து இவதான் உண்மையுள்ள தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு ஆண்டவர் கொடுத்து அதன் மூலமாய் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஓகே. அப்போ ஜான் வெஸ்லி பாஸ்டரும் ஜான் பால்ராஜ் பாஸ்டர் தான் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப்? ஆமாம். ஜான் வெஸ்லி பாஸ்டர் வந்து என்னை விசுவாசத்துக்குள்ளே ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு வழிநடத்தினவங்க.
ஜான் பால்ராஜ் ஐயா வந்து எங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும், அவரோடு கூட வேதத்தை அறிகிற அறிவில் வளர்வதற்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓகே பாஸ்டர், இப்போ உங்க லைஃப்ல ஆண்டவர் அறிஞ்ச அந்த டர்னிங் பாயிண்ட் அப்போ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போது, ஐ மீன் ஆண்டவர் பத்தி கேட்கும் போது உங்களோட இது எப்படி இருந்தது? உங்களோட ஃபேமிலி ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது? முதலாவது நான் ஜீசஸை பற்றி இன்னும் அது மேலே ஒரு இதாக வர்றதுக்கு ஒரு படத்தின் மூலமாக கருணாமூர்த்தி என்ற ஒரு படம் எங்கள் ஊரில் வந்து அப்போ போட்டாங்க. அப்போ போட்டாங்கன்னா எங்கள் ஊரில் ஒருத்தர் அருமையான ஒரு அங்கிள் இருந்தாங்க, தம்புராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் இருந்தாங்க. அவங்க இப்போல்லாம் இல்லை, நோ மோர். பட் அவங்க வீட்டில் தான் முதல்ல அதை திண்ணையில் தான் அந்த இதை ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் வாலிப வயசு, சின்ன வயது. இப்போ அங்கேருந்து தான் அந்த ஃபிலிம் போட்டாங்க, கருணாமூர்த்தி என்ற ஃபிலிம் அங்கேருந்து தான் போட்டாங்க. அப்போ தான் அந்த இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அவர் தான் இயேசுன்ற மாதிரியே அந்த ஃபோட்டோவில் அந்த படத்தில் பார்க்கும்பொழுது இருந்தது. அந்த இயேசு என்ற வார்த்தை கேட்டபோது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய சமாதானம் இருந்தது. அதுக்கு அப்புறமா இது எனக்குள்ளே மட்டும்தான் இருந்தது. அது சொல்லும் பொழுது வீடுகளில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லை. ஏன்னா ரொம்ப எதிர்ப்புன்றதை காட்டிலும் அது ஒரு பெரிய பொருட்டாக அவங்க எடுத்துக்கொள்ளலை, எல்லாருக்கும் அது விரும்பவும் இல்லை. ஆனால் பிற்காலங்களில் அந்த நாமம், இயேசுன்ற நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பது உண்மை. ஸோ பாஸ்டர், நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி பாஸ்டர் ஜான் வெஸ்லியும் பாஸ்டர் ஜான் பால்ராஜும் உங்களோட லைஃப்பில் மிக இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ஸோ அவங்க வந்து உங்களை காட்குள்ளே எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? ஆமாம், அவங்க வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி அதிகமாக பேசுவாங்க, வசனத்தை பற்றி அதிகமாக பேசுவாங்க. உண்மையுள்ள தெய்வம் யார் என்பதை அதிகமாக வேதத்தை வைத்து அதிகமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஜான் வெஸ்லி பாஸ்டரும் வந்து ஒரு ஹிந்து தான். அப்போ அதனால் வந்து இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர், எவ்வளோ மகத்துவம் உள்ளவர் என்பதை அவங்க மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவை குறித்து அதிகமாக நான் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க பார்க்கும்போதெல்லாம் இவைகளை எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரயோஜனமாக இருந்தது. இயேசு அதிகமாக அறிந்து கொள்வதற்கு ஒரு வழியாகவும் இருந்தது. ஓகே, ஆமாம். ஜான் பால்ராஜ் ஐயா அவங்க வந்து எனக்கு இவங்க ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொடுக்க, வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்வதற்கு, இந்த வேதம் இவ்வளோ மேன்மையாக இருக்குது என்று கண்டுகொள்வதற்கு அவங்களுடைய ஸ்பீச், அவங்களுடைய டீச்சிங், அவங்களோடு கூட நான் பண்ண ட்ராவலில் ஆண்டவர் எவ்வளோ உயர்ந்தவர் என்பதையும் வேதத்தின் மகத்துவங்களையும் அவங்க மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். இயேசுவை அறிந்து கொள்ளும்போது எனக்கு கிடைத்த அதே சந்தோஷம், வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ளும்போது எனக்கு அதே சந்தோஷத்தை நான் பெற்றுக்கிட்டேன். ஓகே 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 பாஸ்டர், நீங்கள் சொல்லும் போது ஆண்டவர் பற்றி நீங்கள் இது பண்ணிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது உங்கள் ஃபேமிலி வந்து எப்படி அதை பார்த்தாங்க? இவன் வந்து போய் ஆரம்பத்தில் வந்து அதை அவங்களுக்கு தெரியாமல் தான் நான் சர்ச்சுக்கு போனேன். ஓகே, ஆரம்பத்தில் தெரியாமல் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே நான் தான் சொன்னேனே, வெள்ளிக்கிழமைகளில் நான் ரொம்ப விரதம் இருந்து ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். ஆனால் அந்த ஆண்டவரை அறிந்து கொள்ள, சத்தியத்தை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள அந்த ஈடுபாடு குறைய ஆரம்பிச்சுது. அதில் இருக்கிற அந்த உபவாசம், அந்த விரதம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ வீட்டில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை இவ்வளோ இப்படியாக இருப்பானே இவன், இப்போது அதெல்லாம் குறையுத அப்படின்னு அப்படியே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. கண்டுபிடித்த பிறகு அது ஒரு பெருசாக போகக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடைகள் ஒன்று எனக்கு இல்லை. ஏன்னா அதை உணர்ந்து கொண்டாங்க. ஏன்னா அம்மாவுக்கும் சிக்கா இருக்கிறதுனால, ஊழியக்காரங்க வர்றதுனால, ஜெபிக்கிறதுனால அப்பப்போ அந்த ஒரு விடுதலையை கிடைக்கும் போது அதை பெருசாக அவங்க எதிர்ப்பாக அவங்க தெரிவிக்கலை. அதனால் இது ஒரு பெரிய எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சு, இன்னும் ஆண்டவரை அறிந்து கொள்வது. அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ரட்சிக்கப்பட்டுட்டாங்க? ஆமாம், முதலாவது நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் சபைக்கு போக வந்துட்டு இருந்தோம். பிறகு ஒவ்வொருவராய் ஆண்டவருக்குள்ளே என்னுடைய பிரதர், என்னுடைய அப்பா, என்னுடைய இன்னும் 2 பிரதரு, என்னுடைய தங்கச்சி எல்லாரும் இப்போது முழு குடும்பமும் இயேசுவை நாங்கள் ஏற்றுக்கொண்டு சபைக்கு எல்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். நைஸ் டு ஹியர் பாஸ்டர் அபவுட் யுவர் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஸ்டர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க, கரெக்டான வேல போயிட்டுருக்கீங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணீங்க பாஸ்டர்? அடுத்த முயற்சி நீங்கள் வந்து? நான் அடுத்தது ஒரு +2 வரைக்கும் நான் படிச்சிருந்தேன். +2 படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடையில தான் ஆண்டவரை நான் ஒரு
ஒரு 10th 11th 12 தான் ஆண்டவர் அப்படியே மெல்ல நான் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் ஆண்டவரை ரொம்ப நல்லா பிடித்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த 12th அப்புறம் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் அப்போ இருக்கிற சூழ்நிலை நான் 12th படித்ததுனால ஒரு வேலைக்கு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா விரும்பினாங்க. அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நான் வேலைக்கு போனேன். அவருடைய கிருபையில் ஒரு நல்ல ஒரு ஜாப் ஒன்று கிடச்சிது. ஆனால் அந்த வேலைக்கு போய் ஒரு 3 மாதம் கூட ஆகலை. இந்த 3 மாதத்தில் ஏதோ எனக்குள்ள ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு வந்தது. அதாவது என்னென்னா வசனங்களை அதிகமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு. அப்போ இதுக்கு நான் யோசிக்கும் போது, அப்போ வசனங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஒரு பைபிள் ஸ்கூல் போனால் படிக்கலாமே அப்படின்னு சொல்லி நேராக ஒரு நாள் ஈவினிங் டியூட்டியை முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து கௌரிவாக்கத்தில் தான் பாஸ்டர் ஜான் வெஸ்லி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போய் வேறு ஒன்றும் கேட்கல, பாஸ்டர் நான் வந்து பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு பயங்கர ஷாக். அவருக்கு இது என்னப்பா அப்படியா, அவருக்கு பயங்கர சந்தோஷம் கூட. ஒரு பக்கம் வீட்டில் என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு காரியம் இருந்தது. அவருக்கு சந்தோஷம், பைபிள் காலேஜ் படிக்க போறியாப்பா அப்படின்னு சொல்லி அவரு கொண்டு வந்து பாஸ்டர் ஜான் பால் ராஜ் கிட்ட விட்டார். அதுதான் எனக்கும் ஜான் பால் ராஜ் ஐயாவுக்கும் உள்ள ஒரு தொடர்பு எனக்கு கிடைச்சது. அப்போதான் அவங்களோட கூட நான் இது பண்ணுறேன். அவங்க தான் கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோடு கூட இருந்து நான் வில்லிவாக்கத்தில் ஒரு 2 வருடம் ஒரு வேதாகம கல்லூரியை முடிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இதுக்கு பிறகு அப்புறம் ஒரு 3 வருடம் அரியாவனில் உள்ள ஒரு பைபிள் காலேஜில் தியாலஜி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இப்படி தான் என்னுடைய ட்ராவல் இப்படி தொடங்குச்சு. பைபிள் காலேஜ் வருவதற்கான சூழ்நிலை, ஒரு நல்ல +2 முடித்தேன், வேலைக்கு போனேன், ஒரு 3 மாதம் தான் வேலை செஞ்சேன். அப்போ ஏதோ ஆண்டவருக்காய் செய்யணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே அது உருவானது. அன்றைக்கி எந்த தீர்க்கதரிசியோ இல்லை யாரோ ஊழியத்துக்கு வா, ஊழியத்தை செய் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லவும் இல்லை. ஸோ நான் ஆவியானவரால் நடத்தப்பட்டேன்றது நான் இப்போ விசுவாசிக்கிறேன். அன்றைக்கி அது தெரியாது. அப்போ தேவனுடைய திட்டம் இதுவாக தான் இருந்தது என்பதையும் நான் இப்போ தான் விசுவாசிக்கிறேன். அன்றைக்கு அப்படியே தேவன் நடத்தின பிரகாரமாகவே அப்படி வந்து ஒரு பைபிள் ஸ்கூல் போய் தியாலஜி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க, மென்ஷன் பண்ணீங்க ஹரியானாவில் போய் பைபிள் காலேஜ் படிச்சிங்க. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் அப்போது பைபிள் காலேஜ் எதுவும் இல்லையா? அப்போது இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அனுபவம் எல்லாம் இல்லை. அப்போ ரெண்டாவது எங்கள் பாஸ்டர் வந்து அங்கே படிச்சிருந்தாங்க. ஹரியானாவில் ஜான்பால் ஐயாவுடைய மகள் வந்து எனக்கு சீனியராக படிச்சிருந்தாங்க. அப்போது இவர் எங்கள் ஐயா தான், ஜான்பால் ஐயா தான் வந்து என்னை பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு அடுத்ததில் கொண்டு போகிறதுக்கு அவர் பிரயாசப்பட்டார். அதில் அங்கே இருக்கிற அவங்க மகக்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை வரவழைத்து என்னையும் அவங்க ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு வந்தாங்க. அடுத்தது அவங்க செகண்ட் இயர் போகும்போது என்னை ஃபஸ்ட் இயராக அனுப்புனாங்க. இதுதான் காரணம். ஏன்னா அவங்க அங்கே படித்ததுனால அவங்களும் இன்றைக்கி ஊழியத்தை செஞ்சிட்ருக்கிறாங்க, பைபிள் ஸ்கூல் வச்சுருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கற்றுக் கொடுத்தார். ஸோ பாஸ்டர் நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லெசன்ஸ்லாம் இருக்கும்ல, ஆண்டவரை நான் இப்படியும் ருசிச்சு பார்த்தேன் அப்படின்னு ஒரு சீசன் இருக்கும்ல, அதை பற்றி ஏதாவது ஒரு ஷேர் பண்ண முடியுமா? ஆமாம், இங்கே எனக்கு தமிழை தவிர்த்து வேறு எந்த மொழியும் எனக்கு தெரியாது. ட்ரெயினில் என்னை சென்ட்ரலில் ஏற்றி விட்டாங்க. அது ட்ரெயினில் வந்து அதான் ஃபஸ்ட்டு டைமும் கூட தொடர்ச்சியாக 2 நைட்டு ஒரு பகல் போனது, ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணது எனக்கு அதுதான். ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு, ராத்திரிலாம் ட்ரெயின் போதேன்னு. இன்னொரு பக்கம் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறேன்னு ஒரு துக்கம் இருந்தது. அப்போ சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியல, துக்கமாகவும் என்னால் இருக்க முடியல. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஒரு பக்கம் துக்கமாக இருக்குது. ஸோ அங்கே போன உடனேயே, டெல்லியில் இறங்கின உடனேயே பாஷையெல்லாம் மாறி போச்சு. ஹிந்தி. ஆமாம், யார் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. நம்ம பசங்க எங்களோடு கூட வந்த தமிழர் இல்லை மட்டும்தான் தமிழ் பேசுகிறாங்க. மீதியா புதுசாக நான் கேள்விப்படுறேன். அங்கே போய் அதில் பேசுகிறாங்க, இங்கே போகிறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அப்பயும் எனக்கு ஒரு மாதிரி சோர்வு ஆயிடுச்சு எனக்கு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வண்டியில் பேகு அது தூக்கிட்டு போகிறாங்க. மனசே இல்லை, எப்படியே திரும்பி ட்ரெயின் ஏற்றி விட்டால் வீட்டுக்கு ஓடியாந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கே போன உடனே எல்லாரும் போய் காலேஜில் இறங்கினாங்க, அவங்க ரூமுக்கு போயிட்டு அந்தந்த இடத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஃபீல் ஆகுது, தனிமையாக நான் தனித்து விடப்பட்டது போல ஒரு இது. யாரை பார்த்தாலும் மொழியை கண்டுபிடிக்க முடியல. அங்கே போய் தான் பல மொழிகளையும் நான் கேள்விப்படுறேன்.
இது ஹிந்தியான்னு தெரில, இது மலையாளமானு தெரில, இது தெலுங்கானு தெரில, இது வந்து கன்னடமானு எனக்கு தெரியல. அப்போது அங்கேருந்து மணிப்பூர், நாகாலாந்து அவங்கெல்லாம் பேசுறது வேற மாதிரி பேசுகிறாங்க. இது எனக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ண மாதிரி இருந்தது. பாபேல ஏற்பட்ட குழப்பம் மாதிரி ஆயிடுச்சு. எந்த மொழி யார் பேசுறதுன்னே தெரியலையே அப்படின்னு என்னை கூட்டிகிட்டு வந்த பாஸ்டர் பிள்ளைங்க அங்கே கியூ மேக்ஸனும் டென்னிஸும் என்னை விட்டுட்டு போயாச்சு. அப்போ அவ்வளோதான், அவங்க வந்தாங்க, விட்டாங்க, போயிட்டாங்க. இப்போ என்ன யாருன்னு எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய எனக்கு ஆமாம் குழப்பம் நிறைந்த ஒரு இடம் எதுன்னா நான் போன பைபிள் காலேஜ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் அது அவ்வளோ தூரம் போனது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எனக்கு என்னடா இப்படி அது எனக்கு ஒரு பெரிய சவாலாக அந்த இடத்துல மொழி பிரச்சனை எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. அது ஒரு வாரத்துக்கு பிறகு தான் பைபிள் கிளாஸ் ஆரம்பிச்சாங்க. செட் ஆகுறது அது எல்லாரும் வந்து அப்படி இருக்கிறது ஒன்று பொழுது. அப்போது எனக்கு வெளியில் போக தெரியல, இது புதுசாக, வெளியில் போனால் திருப்பி உள்ளே வருவேனான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு ரொம்ப இதாக தான் இருந்தேன் நான். எனக்கு ஒரு பெரிய இதாகவே இருந்துச்சு. மொழி பிரச்சனை எனக்கு பெருசாக இருந்தது. ஆமாம். அதுக்கு பிறகு ஒரு வாரம் பொறுத்து கிளாஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. கிளாஸில் ஆரம்பித்த உடனேயே ஒரு சேப்பிள் அப்படின்னு அது அப்படிப்பட்ட வார்த்தையில் அப்போ தான் நான் கேள்விப்படுறேன். ஏன்னா முழுக்க ஹிந்து ஃபேமிலியிலேருந்து ஒரு வேறுபட்ட அனுபவத்துக்குள்ளே நான் போனேன். அதனால எனக்கு அதெல்லாம் புது வேர்டாக இருந்தது. சேப்பிள் அப்படின்னாங்க. போய் சர்ச்சுக்கு போனாமல் சேப்பிள் போகிறாங்க அப்படின்னாங்க. போனால் பாட்டு இங்கிலீஷில் பாடுறாங்க, மெசேஜ் இங்கிலீஷில் கொடுக்குறாங்க. எனக்கு என்னன்னே எனக்கு தெரியல, நான் எங்கே இருக்கிறேன்றது தெரியல. அப்போ முடிவு பண்ணேன், இது நமக்கு சரியாகாது, அப்போ நம்ம பெட்டி கட்டிட்டு ஊருக்கு போகிறது தான் நல்லது அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னை பாஸ்டர் அனுப்புனதுனால அவங்கள எந்த விதத்திலும் நான் டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால அதாவது என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இதோடு கூட நான் கடினமாகவும் கஷ்டப்பட்டு தான் நான் அங்கே இருந்தேன். நான் முதல் சந்தித்த சாப்பாடுலாம் கூட சரி அது சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், அங்கே வந்து நார்த் இந்தியன் ஈவினிங் மட்டும்தான் அந்த தந்தூரி கொடுத்தாங்க. ஸோ மதியத்தில் சாப்பாடுன்றதுனால எனக்கு அது ஒரு பெருசாக தெரியல. மொழி பிரச்சனை வந்து எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அதை தேவ கிருபையில் அந்த ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதம் வரைக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். அது புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை ரிப்ளை பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அது வந்து ஒரு 8 மாதங்கள் வரை எனக்கு அதை எடுத்துக்கிச்சு. அதில் மொழி வந்து எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அந்த இடத்துல போய் படித்ததுக்கு மொழி எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. கிளைமேட்டும் வந்து எனக்கு ரொம்ப சவாலாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து எப்பொழுதும் இருந்துக்கலாம், அதாவது என்ன சொல்கிறது, வெயில்லையும் இருந்துக்கலாம், குளிர்லேயும் இருந்துக்கலாம். ஆனால் அங்கே வெயில்லையும் இருக்க முடியாது, குளிர்லேயும் இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் அது. ஒரு 6 மாதம் குளிரில் பிள்ளைங்களை பார்க்கும்பொழுது அவங்க கால்கள் வீங்கி போயிடும். அந்த பனி, அந்த கால் வெடிக்கும். அதில் குளிக்கிறது வந்து ரொம்ப சிரமம். சவுத் இந்தியன்கள் வந்து அங்கே குளிக்கிறது ரொம்ப சிரமம். எந்த நம்ம தண்ணி சுட வச்சுலாம் அங்கே இருக்காது. பெரிய தொட்டி இருக்கும், அங்கே இருக்கும், போய் குளிச்சிக்க வேண்டியது தான். இப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதெல்லாம் பார்க்க பயங்கரமான ஒரு சவாலாகவே இருந்தது எனக்கு அந்த இடத்துல பைபிள் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு. இதில் நான் கற்றுக்கொண்டது விசுவாசத்தை அதிகமாக அந்த இடத்துல நான் கற்றுக்கொண்டேன். ஓகே, விசுவாசமாக இருந்தா. ஆமாம் கற்றுக்கிட்டேன். இன்னும் அப்படி சொல்ல போனால் என்னுடைய தேவைகளை கூட என்னுடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் நான் அதை பெற்றுக்கொண்டேன். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து ஏதோ காலேஜுக்கு போயிருக்கிறான், பைபிள் காலேஜ் போயிருக்கிறான்னு தெரியுமே தவிர என்னுடைய தேவைகள் வேணும் அப்படின்றது அவங்களுக்கு அது தெரியாது. இப்போ நானும் வந்து அவங்களிடத்துல கேட்குற நிலைமையில் இல்லை. ஏன்னா அவங்களும் கஷ்டப்படுகிற ஃபேமிலி. இப்போ இதை நம்ம பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அப்போ என்னுடைய ஜெபம், என்னுடைய விசுவாசம், அங்கே என்னுடைய தேவைகள் எல்லாம் கடவுள் சந்திச்சாரு. விசேஷமாக ஆண்டவர் ருசித்து பார்த்தன் என்கிற ஒரு காரியத்தை சொல்லப்போனால் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லணும். என்ன காரியத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வரணும். நான் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரணும். இது வந்து எப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க ஊருங்களுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு ரிசர்வ் பண்ணணும்.
ஆனால் ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. சரி ஏதாவது மணி ஆர்டர் வரும் அப்படி வரும்னா எதுவுமே வரல. மாதங்கள் கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ எனக்கு ரொம்ப அங்கே உதவியாக இருந்த என்னுடைய பிரதர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ராஜதாசன். அவர் வந்து எனக்கு சீனியர். அவர் செகண்ட் இயர் படிக்கிறாரு, நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். எங்களுக்கு அவர் கேம்ப் ரோட்டில் இருந்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா, அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக அங்கே ஜெபம் பண்ணுறதுல அப்படி இருப்பார். நானும் அவரும் எப்பொழுதும் ஜெபிப்போம். அவர் என் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு சொல்கிறாரு, பிரதர் எல்லாம் டைம் போயிட்டே இருக்குது, உங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. அப்போ எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட நான் கலெக்ஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்தால் கொடுங்க அப்படின்றாரு. 420 ரூபா தான் டிக்கெட். இப்போ எனக்கு என்னென்னா, ஆண்டவர் கொண்டு வந்தார். அப்புறம் எனக்காக போய் காசு கொடுங்க காசு கொடுங்கன்னு யாருக்கிட்டையும் கேட்குறத நான் விரும்பலை. அவர் வேண்டாம், கர்த்தர் என்ன கொண்டு வந்தார், கர்த்தர் என்ன கொண்டு போவார் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தைரியம், ஒரு விசுவாசம் எனக்கு. ஆனால் நாள் போய்கிட்டே இருக்குது. 1 மாதம் ஆயிடுச்சு, 2 மாதம் ஆயிடுச்சு, கடைசியாக 1 வாரம் இருக்குது, இன்னும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணல. இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வாங்கித்தரேன்னு சொன்னவங்களே நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே, அப்போ நம்ம எப்படி போகிறது எப்படின்ற ஒரு இது வருது. அப்போது எனக்கு அப்போல்லாம் முழங்காலில் அழுகையும் கண்ணீருமாக தான் இருக்குது. ஆண்டவரே இது என்ன, இது எப்படி நான் ஊருக்கு போவேன் அப்படின்னு. கடைசியாக அந்த கிராஜுவேஷன் நடக்குது. அதை 3rd இயர் முடித்தவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் சர்வீஸ் நடக்குது. அப்போது எல்லாரும் வருவாங்க, தமிழ்நாட்டிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, கனடாவிலேருந்து. ஆமாம், பேரண்ட்ஸுங்க, பாஸ்டர்ஸுங்க, யாரெல்லாம் வந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்து அந்த கிராஜுவேஷனில் கலந்துக்குவாங்க. பார்த்தா பயங்கர க்ரௌடு. அப்போ எனக்கு எல்லாம் பெட்டியெல்லாம் ரெடியாக வச்சுங்கிறாங்க. நானும் அந்த விசுவாசத்துலேயே பெட்டியெல்லாம் கட்டி ரெடியாக வச்சுங்கிறேன். டிக்கெட் இல்லை, டிக்கெட் இன்னும் நான் எடுக்கலை. அப்போ ஆண்டவரத்தில் போய், ஆண்டவர் நான் எங்கே என்ன பண்ணுவேன், ஏது செய்வேன், எப்படி போவேன் அப்படி. அப்போ 2 நாள் இருக்கும்போது எங்கள் பாஸ்டர் ஜான் பண்டைய மகன் டென்னிஸ் வந்து அங்கே டெல்லியில் போலீஸாக இருக்கார், ஏர்ஃபோர்ஸ் போலீஸ். அவர் அங்கே அவருக்கு டியூட்டி, அங்கே தான் அவர் இது வேலை செய்கிறாங்க. அப்போ திடீர்னு வண்டியில் வந்தார். வந்த உடனே அப்போ எல்லாம் அவங்க தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது அப்போ கேட்டார், சாம் டிக்கெட் எடுத்துட்டிங்களா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இல்லை இன்னும் எடுக்கலை அப்படின்னு. எல்லோரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அவர் விசுவாசத்தில் இருக்கிறாருப்பா, அவர் எப்படி போவது தெரியல, நாங்கள் எடுக்கிறோன்னு சொன்னோம், அது கூட அவர் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு உள்ள திக்குன்னு இருக்குது. அப்போ எனக்கு அன்ரிசர்வ்டில் போயிடலாம் அப்படிலாம் கூட எனக்கு தெரியாது. அப்போ ஒரே எல்லாம் சந்தோஷமாக கிராஜுவேஷன் எடுத்துகிட்டு ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாகறாங்க. நாங்கள் பயந்துக்குன்னு இல்லை, கலக்கமாக அழுகையும் கண்ணீருமா, ஏன் ஆண்டவரே எனக்கு டிக்கெட். அப்போது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தம்பி சொன்னாங்க, அது உண்மைதான், அவருக்கு டிக்கெட் இருக்குது அப்படின்னு. அவர் பாக்கெட்டில் இருக்கிற டிக்கெட்டை எடுத்து எனக்கு கொடுத்துட்டார். எனக்கு என்னென்னா, அப்புறமா தான் அவர் சொன்னார், அப்பா சொன்னாங்க சாமுக்கு டிக்கெட் எடுத்துருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் 3 மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் எடுத்துட்டேன், அது எடுத்துன்னு வந்து கொடுக்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, அதனால் இப்போ வந்து கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னாங்க. அப்போது அதை 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது எடுத்துன்னு வந்து என்கிட்ட என்ன பண்ணியிருந்துருக்கலாம், கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ என் விசுவாசமானது எவ்வளோ தூரம் இருக்கிறது, நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறேன் என்பதை சோதிப்பு அந்த என்னை நானே அறிந்து கொள்வதற்கு ஒரு இது. 2வது, தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அந்த காரியத்தின் மூலமாக நான் ருசித்து பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்தேன். இது ஒரு பெரிய எனக்கு ஒரு சாட்சின்றதை காட்டில எனக்கு இது ஒரு பெரிய அனுபவம். அப்போ தேவனை நம்புகிற, தேவனையே நம்பி இருக்கிறவர்களுக்கு அவரே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதற்கு இது எனக்கு ஒரு சான்று மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம். நம்ம இதன் மூலமாக ஆண்டவர் நான் ருசித்து பார்த்த உண்டு. ஸோ இதே மாதிரி எல்லாரும் கண்டிப்பாக. ஸோ பாஸ்டர், அடுத்தது நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணீங்க? ஆமாம், காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 3 வருஷம் முடிந்தது. கிராஜுவேஷனை எடுத்துட்டேன். பல பாடுகள், பல நெருக்கங்கள், பல காரியங்கள். எனக்கு மட்டும் நாங்கள் படிக்கிற எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா எல்லாரும் அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வந்துடுவாங்க. காலையில் நம்ம சாப்பிட்ற இட்லியோ தோசையோலாம் இல்லை, அங்கே வேறு மாதிரி இருந்தது. ஆமாம், மதியம் சாப்பாடாக இருந்தாலும் கூட
வித்தியாசமாக தான் இருக்கும். சாயந்தரம் தந்தூரின்னு அங்கே போய் தான் அங்கே தான் என் காதலி விழுந்தது. தந்தூரின்னா எண்ணெய் போடாத இதில் என்ன சொல்கிறது பேரல் அதில் போட்டு அடித்து எடுக்கிறது பொழுது காஞ்சி எண்ணெய் இல்லாத ஒரு ரொட்டி தந்தூரி. ஸோ இதெல்லாம் அங்கே போய் தான் எனக்கு ஒரு பழக்கம். எனக்கு வித்தியாசமான ஒரு பழக்கம் எனக்கு அதை அங்கே நான் பார்த்தேன். இப்படி முடிச்சுட்டு வரும்பொழுது நிறைய பேர் அங்கே இந்த 3வது வருடம் முடியும் போது எல்லாரும் பெரிய ஆர்கனைசேஷன்லேருந்து தான் வந்து அங்கே இன்டர்வியூ எடுத்து ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவாங்க. விஸ்வவாணி, எஃப்எம்பி, இப்படி இருக்கிற அந்த இதெல்லாம் ஹிந்தி தெரிஞ்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு அப்படியே போயிடுவாங்க. அது மாதிரி இப்போ இன்றைக்கும் நிறைய பேர் ஊழியக்காரர்களாக அங்கேயே இருக்கிறாங்க. பக்கத்தில் டெல்லியில், இமாச்சலில், அப்படியே அந்த பக்கம் இதில் உத்தரப்பிரதேசத்தில் இப்படியெல்லாம் நிறைய பேர் ஊழியத்து போயிடுவாங்க. அப்போ எனக்கெல்லாம் அப்போவே எங்கேயாவது நம்ம போய் ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு இருந்தது. பட் எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை. ஏன் கிடைக்கலன்னா நான் இங்கிலீஷை படித்து கற்றுக்கிறது பெரும்பாடாக இருந்தது. அப்புறம் ஹிந்தியை நான் எங்கே கற்றுக்கிறது, அதனால் நான் அதை போகல. 2வது எனக்கு எங்கள் ஐயா கூடவே இருக்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்துக்கிட்டே இருந்தது. அதனால் நான் போகல. ஆனால் நேராக பாம்பேக்கு வந்து அங்கே கிராஜுவேஷன் எடுத்துகிட்டு பாம்பேயில் போய் ஒரு 2 வாரம் நான் தங்கியிருந்தேன். ஒரு தமிழ் சர்ச்சை பார்க்குறதுக்கு எனக்கு சொன்னாங்க, இந்த சர்ச்சை பார்த்துக்குங்க, மந்த்லி உங்களுக்கு சேலரி கொடுத்துட்றோம், இங்கே ஊழியம் செய்யுங்கன்னா. 1 வாரம் தான் அங்கே தங்கினேன். அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே தங்குறது, அங்கே போகிறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவன் பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் பாஸ்டர், மலையாள பாஸ்டர் அவர், ஐயா எனக்கு இங்கே இருக்க முடியாது, என்னை ட்ரெயின் ஏற்றி அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் எல்லாத்தையும் என்னை பேக் பண்ணி அனுப்பி விட்டார். அனுப்பிவிட்டு வந்தது நேராக பேக்கை வச்சு வீட்டில் வந்து அந்த பேக்கில் வச்சுட்டு எங்கள் ஐயா கூடவே போய் எங்கள் ஐயா கூடவே நான் இருந்துட்டேன். அப்போ அவங்களோடு கூட இருந்து ஏறக்குறைய வந்த பிறகு 2001 முடிச்சுட்டு வந்தேன். 3 வரைக்கும் அவங்களோடு கூட இருந்து ஊழியங்களை செய்ய அப்படி போகிற இடத்துக்குலாம் போனேன். இப்படி தான் நான் அந்த காலேஜ் முடிச்சேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்ச உடனே பாஸ்டர் கூட 3 இயர்ஸ் இருந்தீங்க. ஸோ அது வந்து உங்களுடைய ப்ராக்டிக்கலாக நீங்கள் போய் பார்க்குறீங்க, நிறைய பிளேசஸ் ஆண்டவரை பற்றி சொல்கிறீங்க. ப்ராக்டிக்கலாக உங்களை எப்படி பாஸ்டர் ஜான் பால் ராஜ் உங்களை ட்ரெயின் பண்ணாங்க? ஆமாம், ஐயா அப்படின்னா அவங்களுடைய டீச்சிங் தான். டீச்சிங் சபை. அப்போ வந்து தாம்பரத்தில் சபை, அப்புறம் வடபழனியில் சபை இருந்தது. என் வேலை என்ன அப்படின்னா தாம்பரத்தில் வந்து இந்த பெருக்கினா பெரிய சபையில் ஒரு சின்ன இடம் தான், அதை பெருக்கி பாயெல்லாம் போட்டுட்டு வடபழனி போயிடுவேன். ஸோ அங்கே போய் பெருக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது ஐயா அங்கே வருவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு வரும்போது 2 பேரும் நாங்கள் ஒன்றா வருவோம். இந்த அனுபவத்தை காட்டிலும் நிறைய பைபிள் ஸ்கூல், 2வது பைபிள் ஸ்டடி அவங்களோடு கூட போனது. இப்போ அவங்களோடு கூட போக அந்த வேதத்தை அவங்க, எனக்கு வேலை என்னென்னா வேதத்தை படிக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, வேதத்தை படிச்சுக்கிட்டு இருப்பேன், வேதத்தை சொல்லுவேன், அது படிப்பேன், அது அவங்க டீச் பண்ணிட்டு வருவாங்க. இது எனக்கு ரொம்ப என்ன கவர்ந்தது. ஆமாம், கவர்ந்தது மீன்ஸ் என்னென்னா ஒரு பைபிளை அவங்க தொட மாட்டாங்க. பைபிளை தொடாமலேயே அவங்க நிறைய பேசுவாங்க. அவங்க பைபிள் எடுத்து போனது கூட நான் பார்த்ததில்லை. எனக்கு தான் நான் பைபிள் எடுத்துகிட்டு போவேன். எந்த பிரசங்கமானாலும் என்ன கன்வென்ஷன் மீட்டிங் ஆனாலும் பைபிள் இல்லாமே அவங்க பேசுறது வந்து எல்லாருக்குமே ஆச்சரியம். எனக்கு மட்டும் இல்லை, ஐயா கூட இருந்த எல்லாருக்குமே அவங்க ரொம்ப விரும்புவாங்க. 2வது ரொம்ப 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 அமைதியான ஒரு தேவ மனுஷர் அவர். அப்படின்னா அதிகமாக பேச மாட்டாங்க, அதிகமாக கோவப்பட மாட்டாங்க. அவங்களோடு கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சாட்சியா இருந்தாங்க. அதனால எல்லாருமே அவங்க கூட இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க. எனக்கு கிடைத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய கிரேஸ் என்னன்னா அவங்க கூட டிராவல் பண்ணுவதற்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபை. ஸோ பாஸ்டர், இதில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உங்களை பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களா எப்போ இண்டிவிஜுவலாக வெளியே வந்தீங்க? ஆமாம், ஐயா வந்து ஒரு 2003 அவங்க இதாகிட்டாங்க, கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறமா சபை ஒரு இடத்துல தான், அந்த நம்ம தாம்பரத்தில் ஒரு சின்ன இடத்துல சபை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாஸ்டர் மக அவங்களுக்கு திருமணம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, அது அவங்களோடு கூட இருந்து சரி நம்ம தனியை ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனியை நான் ஆமாம் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அப்படி ஊழியத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் காலம் அமைதியாக சபை ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லை. அப்படியே நானும் ஐயாவுக்கு தெரிந்தவர்கள், அப்போது ஐயா வந்து பைபிள் ஸ்டடி எடுத்திருந்தாங்க ஒரு 3 இடத்துல. அந்த இடத்துல வந்து நான் தொடர்ந்து போய் வசனங்களை சொல்ல
அதுதான் எனக்கு என்ன சொல்றேன்னா ஊழியத்தினுடைய ஆரம்பம். ஓகே. ஃபர்ஸ்ட் தனியா வெளிய வரும்போது ரொம்ப இண்டிவிஜுவலா கஷ்டமா இருக்கும்ல. கஷ்டமா அப்படின்றத காட்டிலும் விசுவாசத்தை நான் அங்கே பைபிள் காலேஜுங்களில் கற்றுக்கொண்டதுனால ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப இந்த நாட்களில் எனக்கு ரொம்ப கடினமாக தான் இருந்தது. ஆனால் தேவ கிருபை, என்னுடைய மனைவி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய மனைவி வந்து அவங்க ஒரு டீச்சராக இருந்தாங்க. அவங்க எம்ஏ எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் அவங்க டீச்சராக இருந்தாங்க. நான் சபை ஆரம்பிக்கிற வரைக்கும் அவங்க வந்து எனக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆண்டுடைய கிருபையில் அப்படி நான் கொஞ்சம் போவேன், அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணதுனால இப்படி எங்களுடைய ஊழியமும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளர்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அதுக்கப்புறமா தான் சபை நாங்கள் ஆரம்பித்தது. ஆமாம் ஆமாம். ஸோ சபை ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது பாஸ்டர்? பிகாஸ் ஒரு சபை ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ போய் கூப்பிடணும், போய் மற்ற விசுவாசிகளை சந்திக்கணும். அப்போ அது எப்படி இருந்தது? அண்ட் சர்ச்சில் எத்தனை பேர் அப்படி இருந்தது? சபை வந்து நாங்கள் சபையை ஆரம்பிக்கல. ஓகே. சபையை ஆரம்பிக்காததுக்கு காரணம் என்னென்னா, அப்போ எங்கள் ஐயோடு கூட இருந்தனால எல்லாரையும் அந்த பகுதியில் எல்லாரையும் தெரியும். அப்போ எந்த சபைக்கு போனாலும் என்ன தெரியும். அது அவங்களோடு கூட அந்த இருக்கிற சபைக்கெல்லாம் போகும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா பிரசங்கத்துக்கு கூப்பிட்டுருவாங்க, பிரசங்கம் பண்ண சொல்லுவாங்க. எது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. எங்கே போனாலும் என்னைய பிரசங்கிக்க சொல்கிறாங்களே, அதில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நானே என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்கே போக வேண்டாம், நம்ம வீட்லேயே ஆராதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு வாடகை, அந்த வாடகைக்கு கொஞ்சம் போகும்பொழுது அங்கே முதல்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஃபேமிலியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி கொஞ்சம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சில சூழ்நிலைகள் நிமித்தம் பிள்ளைங்க 2 குடும்பம் ஒரு அப்படியே குடும்பமாக வந்தாங்க. ஒரு வீட்டில் முதல்ல ஆரம்பித்தோம். ஆண்டுடைய பெரிய இறக்கம் இரும்புலியூரில். இப்போ இருக்கிறதுக்கெல்லாம் அப்போவும் இடம் எங்களால் வாங்க முடியல. ஏன்னா அப்போ இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்கிற காரியத்துக்கும் இன்னும் தேவன் எங்களுக்கு அந்த காரியத்தை நமக்கு ஊழியத்துக்கு இன்னும் சொந்தமான ஒரு இடம் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல எங்கள் இரும்புலியூரில் குமார் அண்ணன் ஒருத்தர் இருக்காங்க. குமார் அண்ணன் அவங்களுடைய மனைவி லதா, அவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இது மளிகை கடை, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி நாங்கள் சபையில் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கலாமா அப்படின்னு. அன்னைக்கு ஆண்டவர் கிருபையை அவங்க மூலமாக அந்த ஒரு இடத்த எங்களுக்கு கொடுத்து இன்றைக்கு அதே இடத்துல மேலே எங்களுக்கு அவங்களே ஒரு பெரிய ஒரு ஷெட் எங்களுக்கு ஒன்று போட்டு கொடுத்து இப்போ சபையாக நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஒரு 20 ஆண்டு காலமாக அதே இடத்துல நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனால் தேவன் சபையை கிருபையாக அன்னைக்கு உள்ள என் சூழ்நிலைக்கு நெருக்கத்துக்கு இதெல்லாம் முடியுமா முடியாதான்னு இருக்கிற நினைக்கிறது போது இன்றைக்கி அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை சபைக்கு கொடுத்து என்னை நேசிக்கவும் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு உண்மையாக ஊழியம் செய்யவும் கர்த்தர் ஒரு சபையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்த உடனேயே அங்கே ஆரம்பித்த உடனே எங்களுக்கு முடிச்சூரில் ஆண்டவர் ஒரு இடத்த எங்களுக்கு கொடுத்து அங்கேயும் சபை கட்டி இன்றைக்கு அங்கேயும் இங்குமாக சபை நடந்து கொண்டிருக்குது. ஓகே ஓகே. ஸோ சர்ச்சஸ் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி நாங்கள் விஷயம் கேள்விப்பட்டோம். லைக் யூ ஹேவ் அ சர்ச் நேம் கால் ரெஹபோத். ஆமாம். ஸோ அந்த நேம் உங்களுக்கு எப்படி கிடச்சிது பாஸ்டர்? ஆண்டுடைய நாமத்துக்கு அதாவது நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டோம், என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது ஒரு என்னை நினைத்து கொண்டிருந்த போது உள்ள ஒரு உள்ளான ஒரு அனுபவத்தில் ஆவியானுடைய நடத்துதல் என்னன்னு எனக்கு தெரியல, ரெகபோத் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பேர் வந்தது. சரின்னு நான் அதை மனதில் வைத்துக்கொண்டு நான் வெளியில் போயிட்டு வரும்பொழுது என் மனைவி இருந்தாங்க வீட்டில். அவங்களுக்கு ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியல, என்ன பேர் ஏதாவது நீ கொஞ்சம் சஜஷன் பண்ணி ஏதாவது சஜஸ்ட் பண்ணி சொல்ல அப்படின்னு. அவங்க திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப யோசிக்காமல் டக்குன்னு ரெகபோத்துன்னு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நம்மளும் ரெகபோத் தான் நினச்சிருந்தோம், இவங்களும் ரெகபோத் தான் சொல்கிறாங்க. சரி, அப்புறமா தான் அதனுடைய அர்த்தம் என்ன, அது எதனால் ரெகபோத்துன்னு வந்தது அப்படின்னு சொல்லி வேதத்தை அப்படி திருப்பி பார்க்கும்போது ஓ இதுதானா அப்படின்னு சொல்லி, இப்போ ரெகபோத் என்றால் கர்த்தர் இடம் உண்டாக்கினார் அப்படின்ற இது. அதே மாதிரி நாங்களும் ஆமாம் நமக்கு இடம் இல்லை, கர்த்தர் இடம் உண்டாக்கினார், அதனால நம்ம ரெகபோத்துன்னு சொல்லி அப்போ தான் அது ரெகபோத்து நாங்கள் பெயர் அப்படிதான் ஆரம்பித்தோம். ஸோ பாஸ்டர் நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி யூ ஹேவ் காலேஜ் ஆல்சோ, பைபிள் காலேஜும் வச்சிருக்கீங்க. ஆமாம். ஸோ பைபிள் காலேஜோட இன்ட்ரோ ஏதாவது இருக்குமா? சரி, 2007
2007ஆம் ஆண்டு பாஸ்டர் இறந்ததுனால சபை அப்படி நடந்தது. ஆனால் எனக்குள்ள ஒரு இது, நம்ம பைபிள் ஸ்கூல் டீச் பண்ணிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சர்ச்சா இல்ல பைபிள் ஸ்கூலா? முதல்ல சர்ச் தான். ஓகே. முதல்ல சர்ச் இருந்தது. அதுக்கப்புறமா 2005 சபை நாங்கள் முடிச்சூரில் ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. இப்போ 2007 அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு எங்கள் ஐக்கியத்தில் இருந்த சந்திரசேகர்னு சொல்லிட்டு சித்தாலப்பாக்கத்தில் இருந்தாங்க, ஒரு அண்ணன் இருந்தாங்க. ஸோ அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, இப்படின்னு சொன்னாங்க, சாம் நம்ம பைபிள் ஸ்கூல் இப்படி இருக்கிற பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் எங்கன்னா ஆரம்பிக்க முடியும், எல்லாம் முடியாது அப்படின்னேன். அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, இல்லை இது நான் இருக்கிற, அவங்க வந்து ஸ்வீட் ஸ்டால் வச்சுருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இது எங்கள் ஹவுஸ் ஓனர் தான், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூலமாக தான் பைபிள் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு அது ஒரு 3000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணோம். அந்த 3000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எனக்கு முடியல, அதுக்கான பணமும் என்கிட்ட இல்லை. அப்போது எங்களோடு கூட இருந்த அகஸ்டின் பாலன் ஐயா, அவங்க தான் இந்த பைபிள் ஸ்கூலினுடைய ஆரம்பிப்பதற்கான துருப்பு சீட்டு அவர் தான். ஏன்னா அவங்க கொடுத்த 3000, என்ன தம்பி அப்படின்னு கேட்டாங்க. தம்பின்னு தான் சொல்லுவாங்க. என்ன தம்பி அப்படின்னாங்க. ஐயா இந்த மாதிரி அப்படின்னு ஒன்று அவர் உடனே ஒரு 3000 கொடுத்து, நீ இப்போ அட்வான்ஸு கொடுத்துரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, அதனால் 2007 அவங்க கொடுத்த அட்வான்ஸை வச்சு தான் இந்த பைபிள் ஸ்கூலை ஆரம்பிக்க கற்று உதவி செய்தார். அந்த பைபிள் ஸ்கூலுக்கு அவர் தான் பிரின்ஸிபலாகவும் இருந்து முடிகிற வரை கொஞ்சம் காலங்கள் வர ரொம்ப ஹெல்ப் பண்ணி, முடியாத காலங்களில் தான் அவர் வர முடியாமல் போயிடுச்சு. மற்றபடி எங்களோட கூட இருந்து ஊழியத்தை எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக, பாஸ்ட்டுங்க 2 பேரும் இறந்த பிறகு நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்க தான். அதனால் பைபிள் காலேஜ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 2007 பார்க்கும்போதும் இப்போ 2026 இருக்கும் பாஸ்டர். ஸோ எவ்வளோ பைபிள் காலேஜ் விரிவடைஞ்சிருக்கு அண்ட் எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கீங்க? இது தேவனுடைய பெரிய கிருபை இது. ஏன்னா அப்போ ஆரம்பித்தது 2007 ஒரு சின்ன இடத்துல ஆரம்பித்தோம். இந்த 2026 அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஏகப்பட்ட நிறைய இடங்கள் இல்லை. தேவன் வந்து இந்த பைபிள் ஸ்கூலை எங்களுக்கு விரிவாக்க கொடுத்தார். நல்ல தேவ ஊழியர்கள் வந்து எங்களோடு கூட இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இல்லைன்னா இந்த ஊழியத்தை அந்த தூரம் கொண்டு இருக்க முடியாது. அகஸ்டின் பாலன் அவங்க, பால் டேனியலை அவங்க, கத்திற்குள் நித்திரை அடைஞ்ச இவங்க சாந்தகுமார் அங்கிள் அவங்க, பாஸ்டர் ஆண்ட்ரூஸு, பாஸ்டர் தயாலன், பாஸ்டர் சாலமோன், வாசன், இப்படி பாஸ்டர் லியோ, இவங்க எல்லாம், சந்திரசேகர், இந்த ஊழியத்தில் இவ்வளோ டீச்சர்ஸாக நாங்கள் இருந்தோம். அங்கங்கே அப்படி போகும்பொழுது அப்படியே இதெல்லாம் நிறைய இடங்களை விரிவாக்கிட்டோம். ஈவன் பொன்னேரி வரைக்கும் போய் நாங்கள் பைபிள் ஸ்கூல் நடத்திட்டு வந்திருக்கிறோம். இப்போ பல சென்டரை ஆரம்பிக்க, அதன் மூலமாக நிறைய மாணவர்களை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆமாம், இப்படி நிறைய விரிவடைஞ்சிருக்கிறது. இப்போவும் திருவான்மூரில் நடந்து கொண்டிருக்கிறது, மேடவாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, இரும்புலியூரில் நடந்து கொண்டிருக்குது, முடிச்சூரில் பைபிள் ஸ்கூல் நடக்கிறது, தர்காஸில் பைபிள் ஸ்கூல் நடக்கிறது. இப்படி இன்னும் நம்ம பேரில் பம்மல் என்ற இடத்துலையும் பாஸ்டர் சாலமன் போய் பைபிள் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் ரெகோபோத் என்ற பேரில் பைபிள் ஸ்கூலை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். ஓகே பாஸ்டர், சூப்பர் டு ஹியர் தட். அண்ட் பாஸ்டர், நீங்கள் சொன்ன மாதிரி 200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படித்து போயிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு ஓகே பாஸ்டர், இந்த மாதிரி உங்களுடைய காலேஜில் வந்து 200+ ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராகவும் உங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் டீச்சராகவும் இருந்திருக்கீங்க. அது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய சர்ச்சஸில் இருக்கிறாங்க, நிறைய டினாமினேஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? அதாவது நம்ம கடந்து வந்த பாதைன்றது ரொம்ப கடினமான பாதை. ஓகே. இன்றைக்கெலாம் பணம் இருந்தால் தான் ஊழியத்தை டெவலப் பண்ணுற சூழ்நிலை வந்து விட்டது. ஆனால் அன்னைக்கு எதுவுமே இல்லாமல் தேவன் நடத்தி வந்தார். அப்படி திரும்பி பட்ட பாடுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, திரும்பி பார்க்கும்போது பல கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு பெரிய ஊழியக்காரங்களாக இருக்கிறது ஒரு பெரிய மனநிறைவு, ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இன்னும் தொடர்ந்து இந்த ஊழியங்களை செய்யணுன்ற ஒரு உத்வேகமும் ஒரு சந்தோஷமும் எனக்கு ஆண்டவர் இன்னும் கொடுக்குறார் இந்த இவங்களாம் பார்க்கும்போது. ஆமாம், இது வந்து இருந்து பல இடங்களில் இருக்கிற மாதிரி இல்லை. இந்த ஊழியத்தினுடைய இந்த காலகட்டங்களில் இந்த பைபிள் ஸ்கூல் வளர்வதற்கு இன்னொரு பெரிய பங்கு, இதெல்லாம் இருந்தால் கூட இன்னொரு பெரிய பங்கு மோஸ்ட் ரெவரண்ட் ஜான் சத்யகுமார், ஆங்கிலிக்கன் சர்ச்
அவங்களுடைய பேராயர், பிஷப். ஆமாம் பிஷப் ஐயா, அவங்க மூலமாக இந்த பைபிள் ஸ்கூலுக்கு வந்து அஃபிலியேட்டட் கிடச்சிது. ஓகே. யூஎஸ்ஏல செயின்ட் ஆண்டர்சன் தியாலஜிக்கல் செமினாரி, பாப்புலர் யூனிவர்சிட்டி இட்டாலி, டே ஸ்ப்ரிங், இப்படி பல பைபிள் ஸ்கூல் மூலமாக அவங்க மூலமாக எனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் வந்து இந்த பைபிள் ஸ்கூல் கிடச்சிது. இன்னும் அது எனக்கு உத்வேகத்தை கொடுத்துருக்குது. நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க சத்யகுமார் ஐயா, பிஷப் ஐயா, அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய காரியங்களில் எனக்கு ரொம்ப இணைஞ்சு நீங்கள் செய்கிறீங்க. ஆமாம், இணைஞ்சு செய்கிறோம். ரெண்டாவது அவங்களுடைய சப்போர்ட் மற்றபடி இந்த பைபிள் ஸ்கூல் ரீதியாக எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க அந்த அஃபிலியேட்டட் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் அவங்க அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தது நிமித்தம் இந்த ஊழியத்தை இன்னும் தைரியமாக பல இடங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். ஸோ பாஸ்டர், லாஸ்ட் இறுதி கொஸ்டினில் வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். ஐ மீன் லைக் ஒரு ஹிந்து ஃபேமிலியில இருந்து அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு பாஸ்டர் ஆகி நீங்க இப்படி இருந்திருக்கீங்க. அது மாதிரி ஆகிற லைக் ஹிந்து ஃபேமிலியில இருந்து ஆண்டவர் ஏத்துக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஊழி என்பது கர்த்தருடையது. ஓகே. நாமளா விரும்பினாலும் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய அழைப்பு ஒன்று இருக்கும், ஏன்னா அதை யாரும் தடை பண்ணவும் முடியாது. ஆனா அந்த அழைப்புல தொடர்ச்சியா இந்த அழைப்புல ஊழியத்துல வரும்பொழுது பல நெருக்கம், பல இன்னல்கள், பல அவமானங்கள், பல நிந்தைகள், இதெல்லாம் நமக்கு கூடவே இருக்கும். இப்படி ஊருங்களை சொல்லுவாங்க, கனி உள்ள மரம் தான் அடிபடும் அப்படின்வாங்க. அப்போ நம்ம உயர 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 இதெல்லாம் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்து சோர்ந்து விடாமல், இதெல்லாம் பார்த்து நம்ம நின்று விடாமல் தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து தேவ சித்தத்தையும் தேவ திட்டத்தையும் நம்ம நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படும். அப்போ இது ஊழியத்துக்கு வந்துட்டோம், பெரிய நெருக்கமாயிருச்சு, விட்டுரும் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. ஆமாம், எனக்கு எங்கள் ஐயா எனக்கு பைபிள் காலேஜில் இருக்கும் லெட்டர் ஒன்று எழுதுனாங்க. அதில் எழுதும் போது இதை குறிப்பிட்டு எழுதுனாங்க. என்ன எழுதுனாங்கன்னா, கலப்பையின் மேல் கை வைத்தவன் திரும்பி பார்க்க வேண்டாம் அப்படின்னு. அப்போ நெருக்கெல்லாம் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆனா என்ன பண்ணிடக்கூடாது, திரும்பி பார்த்துடக்கூடாது. அதனால என்ன ஆனாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்பொழுது நம்ம அழைத்த அந்த ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாரு. நாம் தொடர்ந்து போகும்போது கர்த்தர் நம்ம கூட வந்து ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். ஓகே பாஸ்டர். ஸோ சில விஷயங்கள் லேட்டாக கூட நடக்கும்ல? நிச்சயமா எல்லாத்தையும் பொறுத்திருந்து காத்திருந்து வாங்கிக்கிறது இஸ் தி பெஸ்ட். அதனால இப்ப ஒண்ணு இல்லையேன்னு சோர்ந்து போயிடக்கூடாது. ஏற்ற காலங்களில் தேவன் ஊழியத்தின் இடமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், நம்மை குறித்த திட்டங்களா இருக்கட்டும், அதெல்லாம் நிறைவேறுவதற்கு தேவன் காலத்தை வச்சிருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போகாம நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாய் ஓடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நாமளும் அதை தொடர்ச்சியா ஓடுவது நல்லது. ஓகே. ஸோ இந்த வீடியோல பாஸ்டர் டெஸ்டிமனியை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ கம்மிங் வீடியோல பாஸ்டர் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க. Until then, bye from the Gospel Vibes podcast.